வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சின்ன சின்ன ஹோட்டல்களில் இட்லி தோசையில் சாம்பாரை ஊற்றி விடுவாங்க. அதனோட டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்கும். அந்த பிளைன் சாம்பாரை தான் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் விசில் வரும்போது வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சாம்பாரை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது 100 கிராம் அளவு. நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு எடுத்த அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட இது 800 மில்லி அளவு வரும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாயை 2 நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 150 கிராம் அளவுக்கு 2 நறுக்கின தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். உங்கள் வீட்டு சாம்பார் தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி இந்த மசாலாவை குக்கரில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து வரும்போது புளியோட பச்சை வாசனையும் அடங்கிடும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரும்போதே உங்கள் வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். 5 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தோல் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்காமையே மசிச்சு விடுறதா இருந்தாலும் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த சாம்பாரோட சுவைக்கு இனி 2 இட்லி சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். நல்லா நைஸாக மசிச்சு விட்ட பிறகு ஸ்டவ்வை பற்ற வச்சு விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெல்லத்தையும் கண்டிப்பாக சேர்க்கணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 வரமிளகாய், 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது. நல்லா வதங்கின பிறகு சாம்பாரில் ஊற்றிடலாம். இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மணக்க அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக 10 நிமிஷத்தில் நான் செஞ்சுருக்கிற இந்த பிளைன் சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.